வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மின்சாரம் பாய்வதால் ஏற்படும் விபத்துக்கள். மின்சாரம் தாக்குவதால் மனிதர்களுக்கு ஏற்படும் விபத்தானது வீடுகளிலோ, அலுவலகங்களிலோ, தொழிற்சாலைகளிலோ, சாலைகளிலோ, பூங்காக்களிலோ, மழை காலங்களிலோ, மற்ற இயற்கை சீற்றங்களிலோ எங்கும் எப்பொழுதும் எவருக்கும் ஏற்படக்கூடும். இதன் மூலம் ஆண்டுதோறும் ஆங்காங்கே ஏற்படும் இறப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம். மின்சார விபத்தினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பானது CV/R எனும் ஃபார்முலா மூலம் கணக்கிடலாம். இதில் CV என்பது மின்சார அழுத்தத்தின் வோல்ட் கணக்கீடு, R என்பது மின்சாரத்திற்கு மனித உடலில் நிகழும் எதிர்வினை ஓம்ஸ் அளவீடு. மின்சாரம் தாக்கும் பொழுது மின் அழுத்தம் அதிகமாகவும் உடலின் எதிர்வினை குறைவாகவும் இருந்தால் அதிகமான மின்சாரம் பாய்ந்து ஆபத்தை விளைவிக்கின்றது. குறைவான மின் அழுத்த மின்சாரத்தில் உடலின் எதிர்வினை அதிகமாக இருக்கும் பொழுது மின்சார தாக்குதலின் பாதிப்பும் குறைகின்றது. தொழிற்சாலைகள் மற்றும் மின் கம்பங்களின் அதிக அளவு மின் அழுத்தம் மனிதர்களை தூக்கி வீசிவிடுகின்றது. மிக அதிக மின் அழுத்தங்களில் உடல் கருகியும் விடுகின்றது. வீடுகளில் பயன்படுத்தும் 240 வோல்ட் குறைவான மின் தாக்குதல் நிகழும் பொழுது உடனடியாக மரண ஆபத்து இல்லாவிட்டாலும் அவரது கைகள் மின் கடத்தியை பற்றி கொள்வதால் நீண்ட நேரம் விடுவிக்கப்படாவிட்டால் மரண ஆபத்தை உண்டாக்குகின்றது. ரப்பர் கையுறைகளை பயன்படுத்தும் பொழுது மின்சாரம் உடலுக்குள் கடத்தப்படுவது இல்லை. உலர்ந்த கைகளை காட்டிலும் ஈரமான வியர்வையுடன் கூடிய கைகளில் மின்சாரம் எளிதில் பாய்கின்றது. மின்சாரம் இரத்த குழாய்களின் மூலமாக பாய்ந்து செல்வதால் உடலின் தசைகள் கருகிவிடுகின்றன. ஈரமான இடத்திலோ மழையிலோ நிகழும் மின்சார விபத்தின் மரணத்தில் உடல் கருகுவது இல்லை. மின் விபத்தின் மரணத்தில் மனிதரின் உடம்பில் மின்சாரம் எந்த இடத்தில் பாய்கிறது என்பதும் முக்கியம் வகிக்கின்றது. மனிதரின் மூளையின் முகுளம், இதயம், தண்டுவட நரம்புகளின் இணைப்பு பகுதியின் மூலமாக மின்சாரம் பாயும் பொழுது மரணம் தவிர்க்க முடியாததாகி விடுகின்றது. மூளையின் மெடுல்லா பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது மூச்சுக்காற்று நின்று போய்விடுகின்றது. இதய பகுதி அல்லது இடது கை கால் பகுதிகளில் மின்சாரம் தாக்குதல் ஏற்படும் பொழுது இதயத்திற்கு நேரடியாக மின்சாரம் சென்று இதயம் நின்று போய் விடுகின்றது. மின்சாரம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. எனினும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் வாழ்ந்தால் பல மின்சார விபத்துக்களை தவிர்க்கலாம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.